வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பழங்கால கதைக்குள்ள பயணிக்க போறோம். இது வெறும் கதை இல்ல, ஒடுக்குமுறை, அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்புறம் யாருமே எதிர்பார்க்காத ஹீரோக்கள்னு நிறைய விஷயங்கள் நிறைஞ்ச ஒரு வரலாறு. நியாயாதிபதிகள் புத்தகத்திலிருந்து தெபோராள், பாராக் பத்தின ஒரு திகைக்க வைக்கிற அத்தியாயம் தான் இது. வாங்க இந்த கதைக்குள்ள என்னென்ன மர்மங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். கதையோட ஆரம்பமே ரொம்ப இருண்டது. ஒன்னில்ல ரெண்டில்ல, கிட்டத்தட்ட 20 வருஷமா இஸ்ரவேல் மக்கள் ஒரு கொடூரமான ஆட்சியின் கீழே நசுக்கப்பட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் பயத்தோடையும் நம்பிக்கை இல்லாமலும் விடியும்னா எப்படி இருக்கும்? அவங்களோட நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. அவங்களோட எதிரி எவ்வளோ பலமானவன்னு தெரிஞ்சுக்கணுமா? சேனாபதி சிசேரா கிட்ட 900 இரும்பு ரதங்கள் இருந்துச்சு. அடேங்கப்பா, அந்த காலத்துல இது ஒரு போரோட தலையெழுத்தையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி. சொல்லப்போனா இது அந்த காலத்து அணு ஆயுதம் மாதிரி. இதை எதிர்த்து நிக்கிறதுங்கிறது தற்கொலைக்கு சமம். சரி, இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு அவங்க எப்படி வந்தாங்க? கானானிய ராஜாவான யாபினோட இரும்பு பிடிக்குள்ள எப்படி சிக்கினாங்க? வாங்க அதுக்கான காரணத்தை பார்க்கலாம். இதுதான் காரணம். ரொம்ப நேரடியான ஆனா அதிர்ச்சியான காரணம். நியாயாதிபதிகள் புத்தகம் தெளிவா சொல்லுது, இஸ்ரவேல் மக்கள் கடவுளோட பார்வையில தப்பான வழியில போனாங்க. அவங்களோட செயல்களோட விளைவுதான் இந்த யாபினோட கொடுங்கோல் ஆட்சி. இது ஒரு பெரிய தெய்வீக நாடகத்துக்கான முதல் காட்சி மாதிரி அமைஞ்சது. இந்த விரக்தியோட உச்சத்துல தான் ஒரு சின்ன நம்பிக்கை கீத்து மாதிரி நம்ம கதையோட முதல் நாயகி வராங்க. இந்த இருண்ட காலத்துல மக்களுக்கு வழிகாட்ட வந்த ஒரு அசாதாரணமான தலைவர் அவங்க. அவங்க பேரு தெபோரா. வெறும் தீர்க்கதரிசி மட்டும் இல்ல, ஒரு நியாயாதிபதியும் கூட. அவங்களோட கோர்ட்டு அரண்மனையிலயோ சிம்மாசனத்திலயும் நடக்கல. ஒரு பேரிச்ச மரத்தோட நிழல்ல உட்காந்துதான் மக்களுக்கு ஞானத்தையும் நீதியும் கொடுத்தாங்க. அவங்களோட வார்த்தைகளுக்கு மக்கள் அவ்வளவு மதிப்பு கொடுத்தாங்க. அப்போ தெபோரால் பாராக்னு ஒரு திறமையான ராணுவ தளபதிய கூப்பிட்டு கடவுள்கிட்ட இருந்து வந்த நேரடி கட்டளையா சொல்றாங்க. 10,000 வீரர்களை கூட்டிட்டு தாபோர் மலைக்கு போ. அங்க உன்னோட பெரிய எதிரியான சிசராவை கடவுள் உன்கிட்ட ஒப்படைப்பார்னு ஒரு உறுதியான வாக்குறுதியும் கொடுக்கறாங்க. கடவுளோட கட்டளை ரொம்ப தெளிவா இருந்துச்சு. வெற்றியும் நிச்சயம்னு சொல்லியாச்சு. ஆனா இந்த திட்டத்துல ஒரு சின்ன தயக்கம் வருது. பாராக் சொன்ன பதில் இந்த கதையில ஒரு எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்துச்சு. பாராக்கோட வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. நீங்க என் கூட வந்தா நான் போவேன், இல்லனா போக மாட்டேன். இது அவரோட பயத்தை காட்டுதா, இல்ல தெபோரால் மேல அவர் வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையே காட்டுதா? கடவுளோட பிரசன்னம் தெபோரால் மூலமா தங்களோட இருக்கணும்னு அவர் நினைச்சார். தெபோராலோட பதில் செம்ம பவர்ஃபுல். அதுல அதிகாரமும் தீர்க்க தரிசனமும் இருந்துச்சு. சரி, நான் உன் கூட வர்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா கூடவே ஒரு எச்சரிக்கையையும் கொடுத்தாங்க. இந்த போர்ல கிடைக்கிற பெருமை உனக்கு கிடைக்காது. ஏன்னா கடவுள் சிசேரால ஒரு பொண்ணோட கையில ஒப்படைக்க போறாரு. இந்த வார்த்தைகள் பின்னாடி நடக்க போற ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு ட்ரெய்லர் மாதிரி இருந்துச்சு. இப்போ களம் தாபோர் மலைக்கு மாறுது. மலையோட உச்சியில 10,000 வீரர்களோட பாராக்கும் தெபோராலும் தயாரா இருக்காங்க. கீழே பள்ளத்தாக்குல அந்த 900 இரும்பு ரதங்களோட கர்ஜனையோட போருக்கு ரெடியா நிக்கிறான் சிசேரா. இந்த 2 படைகளுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் பாராக்கோட சாதாரண காலாட்படை, இன்னொரு பக்கம் சிசராவோட பிரம்மாண்டமான சேனை, அதுவும் அந்த காலத்தோட லேட்டஸ்ட் டெக்னாலஜியான 900 இரும்பு ரதங்களோட. பார்க்கறதுக்கு இது ஒரு சமமான போராவே தெரியல. சரியான நேரத்துல தெபோராவோட தீர்க்கமான குரல் ஒலிக்குது. எழுந்திரு, இன்னைக்குதான் அந்த நாள். கடவுள் சிசேராவை உன் கையில கொடுக்கற நாள் இதுதான். அவங்களோட வார்த்தைகள் வீரர்களுக்குள்ள ஒரு புது உத்வேகத்தை கொடுக்க போர் தொடங்குது. போர்ல என்ன நடந்ததுன்னா, சிஸ்ரா அவனோட பெரிய படைய ஒன்னு திரட்டுறான். பாராக் மலையிலிருந்து ஒரு புயல் மாதிரி கீழே இறங்குறான். ஆனா அங்கதான் கதையோட திருப்புமுனை. கடவுளே நேரடியா தலையிட்டு சிஸ்ராவோட படைய ஒரு கலக்கிடுறாரு. அந்த போர்க்களமே ஒரு தெய்வீக குழப்பத்தால நிலைகுலைஞ்சு போகுது. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. இரும்பு ரதங்களோட பலத்துல கர்வம் பிடிச்சு அலைஞ்ச அந்த பெரிய சேனாதிபதி கடைசியில தன் உயிரை காப்பாத்திக்க சொந்த ரதத்தையே விட்டுட்டு ஒரு சாதாரண வீரனை போல கால்நடையா தப்பிச்சு ஓடுறான். அவனோட மொத்த கர்வமும் அந்த இடத்துல உடைஞ்சு போச்சு. இப்போ கதையோட களம் போர்க்களத்தோட சட்டத்திலிருந்து ஒரு அமைதியான கூடாரத்துக்குள்ள மாறுது. ஆனா இந்த அமைதிதான் வரப்போற பெரிய புயலோட அறிகுறி. தப்பிச்சு ஓடுன சிசரா யாவேல்னு ஒரு பெண்ணோட கூடாரத்துல அடைக்கலம் கேட்கறான். யாவேலோட கணவன் குடும்பத்துக்கும் சிசராவோட ராஜாவுக்கும் ஒரு சமாதான ஒப்பந்தம் இருந்துச்சு. அதனால இந்த இடம்தான் தனக்கு ரொம்ப பாதுகாப்பானதுன்னு அவன் முழுசா நம்பினான். யாவேல் அவனுக்கு ரொம்ப நல்ல விருந்தோம்பல் செய்யறா. வாங்கன்னு வரவேற்கிறா, மெதுவான கம்பளியால மூடி விடுறா, குடிக்கிறதுக்கு பால் கொடுக்கறா. அவளோட ஒவ்வொரு செயலும் அவனுக்கு ஒரு போலியான பாதுகாப்பை உருவாக்குது. போரோட களைப்புல இருந்த சிசரா அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துல விழுந்துடுறான். அடுத்தது யாருமே கனவுல கூட நினைக்காத ஒரு உச்சகட்ட காட்சி.
யாவேல் ஒரு கூடார ஆணியையும் சுத்தியலையும் எடுத்து தூங்கிட்டு இருந்த அந்த மாவீரனோட நெற்றியில அடிச்சு அவனோட உயிரை எடுக்கிறா. தெபரால் சொன்ன தீர்க்க தரிசனம் இப்படி ஒரு பெண்ணோட கையால ரொம்ப கொடூரமா நிறைவேறிடுச்சு. இந்த திகைக்க வைக்கிற ரத்தம் தோவிஞ்ச சம்பவங்களோட முடிவு என்ன? இஸ்ரவேல் மக்களுக்கு இதனால என்ன மாற்றம் வந்துச்சு? 20 வருஷம் இருட்டுக்கு பிறகு ஒரு புது விடியல் பிறந்துச்சு. சிசராவோட மரணம் ஒரு தொடர் நிகழ்வுகளுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்துச்சு. இந்த வெற்றிக்கு பிறகு இஸ்ரவேலரோட கை ஓங்க ஆரம்பிச்சது. அவங்க படிப்படியா யாபின் ராஜாவோட முழு அதிகாரத்தையும் உடைச்சு அந்த 20 வருஷ கால அடிமைத்தனத்திலிருந்து முழுமையான விடுதலை அடைஞ்சாங்க. இந்த முழு கதையும் முடியும் போது நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வி எழும்போது, இந்த பெரிய வெற்றியோட காரணம் என்ன? தெபோராலோட அசைக்க முடியாத நம்பிக்கையும் பாராக்கோட நிபந்தனையோட கூடிய கீழ்ப்படிதலுமா? இல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு நொடியில யாவேல் காட்டின அந்த அதிர்ச்சிகரமான துணிச்சலா? வரலாற்றை மாற்றுவது திட்டமிட்டு வர்ற வீரமா இல்ல கன நேரத்துல தோன்ற துணிச்சலா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?